வணக்கம். இது திருச்செல்வம். பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தமிழகத்தைச் சேர்ந்த ஐடி வல்லுநர்கள் குழு கடந்த 23 வருஷமாக இந்த ஐடியை கிராம அளவில் ஒரு குறிப்பிட்ட வகையில் பயன்படுத்துகிறப்ப திட்டமிடுறதுலேருந்து விற்பனை வரைக்கும் உள்ள சேவைகளை விவசாயிகள் அந்த கிராமத்திலே பெறுவதற்கான ஒரு தீர்வை அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுத்துகிற ஒரு தொடர் முயற்சியில் இருக்கும். இது ஆந்திராவில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இப்போ கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வேப்பங்குளம் கிராமத்தில் மக்களே முன்னின்று நடத்திய நீர் மேலாண்மை ப்ளஸ் சந்தைப்படுத்துதல், முக்கியமாக இப்போ தமிழக அரசு அங்கே உழவர் உதவி மையம்னு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பண்ணி இப்போ அந்த திட்டம் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதி பெற்றிருந்த நிலைமையில் கடந்த ஒரு 3 மாத காலமாக பரபரப்பாக பேசப்பட்ட இந்த நாட்டாக்குடிங்கிற கிராமம், சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாக்குடிங்கிற கிராமத்தில் ஒரு நபர் மட்டும் வாழும் கிராமம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த சூழலில் நாங்கள் இந்த வேப்பங்குளம் இதே மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் விவசாயத்தை மேம்படுத்துகிற போது நம்ம நாட்டாக்குடிக்கும் அதை கொண்டு போகணுன்னு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்களை அணுகிற போது அவர்கள் அதுக்கான ஒரு ஒப்புதலை வழங்கி நீங்கள் அதை நாட்டாக்குடியில் போய் அதுக்கான முதல் கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதன்படி நாங்கள் போய் பண்ணதில்லை. நாட்டாக்குடியினுடைய ஆய்வு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று. அது நாட்டாக்குடியை தாண்டி எப்படின்னா, கடந்த 7-8 வருடங்களாகவே அங்கே மாடு, ஆடுகள், பன்றிகள் இதனுடைய தொல்லையினால் விவசாயம் செய்வதற்கு கடினமாகி வாழ்வாதாரத்தை தேடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு 50 குடும்பங்கள் இருந்த நிலையில் ஒரு 20 குடும்பங்கள்ங்கிற அளவுக்கு வந்திருந்த சமயத்தில் சமீபத்தில் நடந்த 2 துரதிருஷ்டமான நிகழ்வுகள் அந்த கிராமத்தில் மீதம் இருந்தவங்களையும் உடனடியாக கிராமத்தை விட்டு போகிற அளவுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருச்சு. இப்போ இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கிராமத்துக்குமே அந்த நகர்ப்புறத்துக்கு மக்கள் இடம்பெயர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் தண்ணீர் பிரச்சனையாக இருந்திருக்கும், விவசாயத்தினுடைய பின்னடைவாக இருந்திருக்கும். அதில் 75% அவை இருக்கும், ஒரு 25% அந்த லோக்கலில் உள்ள விஷயங்கள் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்த சில துரதிருஷ்டமான நிகழ்வுகள், ஆனால் மற்ற கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அங்கெங்குள்ள சில விஷயங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் மக்களை நகர்ப்புறத்துக்கு பெரும்பாலும் இடம்பெயர வைக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கிராமங்கள் இப்போ நாட்டாக்குடியில் ஒருவர் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் கிராமத்தை மதிப்பீடு பண்ணுங்கள். உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குடி இருக்குது, முன்னாடி உங்கள் கிராமம் எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி போனால் எந்த நிலைமையை போகுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய உணவு பாதுகாப்பு, உணவு தரம்ங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த நாட்டாக்குடியை நம்ம திரும்ப மீட்டெடுத்து அங்கே உள்ள பிரச்சனைகளை நம்ம முன்னிறுத்தி அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குகிறப்ப நாங்கள் முன்வைக்கிற விஷயங்கள் என்னென்னா, முதல்ல அங்கே உள்ள வரத்து கால்வாய் ப்ளஸ் அந்த மடையிலிருந்து வயல்களுக்கு போகக்கூடிய பாசன வாய்க்கால்கள் இவர்களை சரி பண்ணுறது. அடுத்து வயல்களில் உள்ள கருவை தொடர்ந்து விவசாயம் பண்ணாமல் விட்டதுனால அடர்ந்து பரவி இருக்கக்கூடிய அந்த கருவைகளை நீக்கம் பண்ணுவது. அடுத்து சுற்றி வெளிச்சுத்தில் வேலி போடுறது. இப்போ தனியாக ஒருத்தங்க வேலி போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபாய்க்கிட்ட வரும் செலவு. அப்போ இந்த வெளிச்சுத்தில் வேலி போடுறதுங்கிறது வேப்பங்குளத்தில் பண்ண அனுபவத்தில் இப்போ இந்த நாட்டாக்குடியில் சொல்லுகிற போது, இவைகளை தொகுத்து சொல்லுகிற போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு நம்ம மீண்டும் விவசாயத்தை பண்ணுவோம், மீண்டும் நாட்டாக்குடிக்கு குடியேறுவோங்கிற மாதிரியான மன ஓட்டங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதை நாங்கள் அரசாங்கத்துக்கு குறிப்பாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணோம். அதை பார்த்துட்டு இப்போ அரசாங்கம் அந்த வரத்து கால்வாய்களை சரி பண்ணியாச்சு, பாசன வாய்க்காலையும் சரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 1/3 கருவைகள் 40% சொல்லலாம் கருவைகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது இப்போவே அந்த கிராமத்தில் நமக்கு பார்க்குறவங்களுக்கே எப்படி இருக்கப்போ அந்த கிராம மக்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, இந்த கிராமம் மீட்டெடுக்க முடியும்னு. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த அரசாங்கம் வழியாக பண்ணக்கூடிய விஷயங்களே அரசாங்கம் செவனை செஞ்சு கொடுத்துருச்சு. இப்போ இந்த கருவையை எடுக்கிறது, சுற்றி வெளிச்சுத்தில் வேலி போடுறதுங்கிறது அது தனிப்பட்ட விவசாயிகளுடைய நிலங்களாக இருக்கிறதுனால இதில் கருவையை எடுக்கிறதுக்கும் இந்த வேலி போடுறதுக்கும் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்களை அவங்களுடைய பங்களிப்பும் இருந்து இந்த நாட்டாக்குடியை ஒரு முன்மாதிரி கிராமமாக, அதாவது நீர்நிலையை விவசாயத்தை மீட்டெடுத்து கிராமத்தில் மக்கள் குடியேறதுக்கான வாய்ப்புகளை நாம் அதிகப்படுத்துகிறத நம்ம ஒரு மாடலாக கொண்டு போகிறப்ப மற்ற கிராமங்களும் இதை பார்த்து நம்பிக்கையில்
இனிமேல் வெளியில் போகணும் இருக்கிற மக்களுக்காகவும் இருக்கட்டும், வெளியில் போன மக்கள் சரி நான் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டேன், நீ கிராமத்தில் வந்து அமைதியாக இருக்கணுங்கிறவங்களுக்கும், வெளியில் நல்லா வாழ முடியாமல் இங்கே நம்ம கிராமத்தை விட்டு தப்பாக வந்துட்டோமோ, இங்கே இவ்வளவு ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்கிறமேன்னு இருக்கவங்களுக்கும் நம்ம கிராமத்துக்கு போனால் நல்லா வாழ முடியுங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்குற அளவுக்கு நம்ம நாட்டாக்கூடிய ஒரு மாடல் கிராமமாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அது தொடர்பாக இந்த இந்த பட்ஜெட்டு அது சம்மந்தமான விரிவான தகவல்களை வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டாக்குடியை மீட்டெடுப்பது என்பது நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கும் விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கும் நலிந்த கிராமங்களை மீண்டும் வளப்படுத்துவதற்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு முயற்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் வந்து வேண்டுகிறோம். நிச்சயமாக இன்னும் வந்து ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ள நாட்டாக்குடிங்கிறது அதனுடைய கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தி கொண்டு விவசாயத்தில் வந்து திரும்பவும் அதனுடைய பழைய நிலைமையை அடைந்து மக்கள் திரும்பவும் அந்த கிராமத்தில் குடியேறி ஒரு இந்திய விவசாயத்தில் குறிப்பாக தமிழகத்தில் விவசாயத்தை மீட்டெடுத்ததுக்கான ஒரு முக்கியமான திருப்பு முனையான கிராமமாக மாறுகிற போது இப்போ எந்த ஒரு காரணத்துக்காக நாட்டாக்குடி வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டதோ அதை மாறி நாட்டாக்குடியை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிராமமாக மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்னோடி கிராமமாக மாறும். அதை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.